நம் தமிழ் மொழியிலே ஒரு அழகான பழமொழி உண்டு. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. இதோட பொருள், ஒரு நாட்டின் மன்னன் நல்லவனாக இருந்தால் மக்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுவே ஒரு நாட்டின் மன்னன் கெட்டவனாக இருந்தால் மக்களும் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த பழமொழிக்கு ஏற்ப ஒரு நாட்டின் மன்னன் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த குட்டி கற்பனை கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், இது கிக்கி பட்டர் கிட் ஸ்டோரிஸ் தமிழ். நான் உங்கள் கீர்த்தி. அது மாமன்னர் அசோகர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். போரினால் மக்கள் அனுபவிக்கும் வேதனைகளை கண்ட பின் இனி போரே செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தார் மன்னர். மன்னரின் இந்த மனமாற்றத்திற்கு பின்னரும் கூட அவருடைய அரசு எவ்வித குறைகளும் இன்றி விளங்கியது. மன்னரின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சிற்றூரிலே ஒரு இளைஞன் இருந்தான். அவன் சிறுவயது இருக்கும் போதே அவனுடைய அப்பா போரிலே இறந்து விட்டார். அவனின் அம்மா தான் வேலைக்கு சென்று அவனை வளர்த்து வந்தார். இப்படி நிலைமை இருக்கையிலே ஒரு நாள் இளைஞனின் அம்மா உடல் நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார். தான் இறந்துவிட்டால் தன் மகன் என்ன செய்வான் என்கிற கவலை அவரது முகத்தில் படிந்திருந்தது. தன் மகனை கூப்பிட்டு, மகனே, என்னால் முடிந்தவரை நான் உன்னை நன்றாக வளர்த்து விட்டேன். இனிமேல் உன்னை காப்பாற்றிக் கொள்வது உன் கையில் தான் உள்ளது. தடைகளை எதிர்த்து வாழ பழகிக்கொள் என்று சொல்லி தன் உயிரை விட்டுவிட்டாள். இளைஞனின் கண்கள் குளமாகின. இனிமேல் தனக்கென யாருமில்லை என்பதை உணர்ந்தான். இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறோம் என கவலையில் ஆழ்ந்தான். சில நாட்கள் கழித்து எந்த வேலையும் தெரியாததால் அந்த இளைஞன் தர்மம் எடுக்க தொடங்கினான். அப்போது ஊர் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தான். இரக்கமுடைய நம் அரசர் துன்பம் அடைந்தவர்களை கண்டாலே அப்படியே கண்ணீர் விட்டு விடுகிறாராம். யாராவது ஏதாவது கவலை என்று சொன்னாலே அதை தீர்ப்பதற்கு ஒரு வழி சொல்கிறாராம் என்று அந்த பெரியவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை கவனித்த இளைஞன் தானும் அரசரிடம் சென்று பொன் பொருள் எல்லாம் பெற்று வறுமை நிலையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து நாட்டின் தலைநகரம் நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 5 நாட்கள் நடந்தாதான் தலைநகரம் அடைய முடியும் என்கிற நிலையில் எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து தலைநகரத்திற்கு அருகில் நெருங்கிவிட்டான். சாலையின் அருகிலே காவி உடை உடுத்தியிருந்த ஒரு துறவியை கண்டான். அந்த துறவியின் தோற்றம் இளைஞனை கவர்ந்தது. இளைஞன் அந்த துறவியிடம், ஐயா, நான் அரசரை பார்க்க வேண்டும், கோட்டைக்கு செல்லும் வழி சொல்லுங்கள் என்றான். உடனே அந்த துறவி அவனிடம், நீ எதற்காக அரசரை சந்திக்க விரும்புகிறாய் என்று கேட்டார். இளைஞனோ தன் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சொன்னான். துறவிக்கு நன்றாக புரிந்தது, இவன் வயிற்று பசியை தீர்க்கத்தான் அரசரை சந்திக்க விரும்புகிறான் என்று. இதை புரிந்து கொண்ட துறவி இளைஞனிடம் கூறினார், இளைஞனே, உன்னை போன்ற சோம்பேறியை அரசர் சந்திக்க விரும்ப மாட்டார். உன்னை காவலர்கள் கோட்டைக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இளைஞனோ, ஐயா, நான் என்ன செய்வது? அவரை நம்பி நான் வந்துவிட்டேன். அவரை பார்க்காமல் செல்ல மாட்டேன் என்றான். அவன் துறவி சொன்னதை கேட்காமல் கோட்டைக்குள் போக முயற்சி செய்தான். காவலர்கள் அவனை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வெளியே அனுப்பினார்கள். விரக்தியடைந்த இளைஞன் மீண்டும் துறவி இருக்கும் இடத்தை அடைந்து அவரிடம் நடந்ததை சொன்னான். தனக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டான். அனைத்தையும் அமைதியாக கேட்ட துறவி, நீ இந்நிலையில் அரசரை பார்க்க முடியாது என்றார். ஐயா, வேறு எந்த நிலையில் தான் நான் அவரை பார்க்க முடியும் என்று கேட்டான் இளைஞன். அதற்கு துறவி, நீ உன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றார். இளைஞனும், எப்படி ஐயா என்று கேட்டான். அதற்கு துறவி, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்றார். இளைஞனும் ஆவலுடன், என்ன வழி ஐயா என்று கேட்டான். எனக்கு தெரிந்த தச்சன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு உதவிக்கு ஓர் ஆள் வேண்டும் என்று கேட்டான். அவன் சொல்லும் சிறு வேலைகளை நீ செய்தால் போதும். அவன் உனக்கு பணம் தருவான். அந்த பணத்தை சேர்த்து வைத்து நீ பணக்காரனாகிவிட்டால் அரசரை சந்திக்கலாம் என்றார் துறவி. வேலையா? எனக்கு ஒரு வேலையும் தெரியாது என்றான் இளைஞன். வேலை என்றால் கொஞ்சம் கடினமானதில்லை. சரி, இந்த கல்லை எடுத்து அந்த பக்கத்திலே போடு என்றார் துறவி. இளைஞனும் அவர் கூறிய இடத்தில் கல்லை மாற்றி வைத்தான். நீ இப்போது செய்த வேலை கடினமாக இருக்கிறதா என்றார் துறவி. இளைஞனும் இல்லை என்றான். இதுபோல நீ தச்சனுக்கு அவன் சொல்லும் வேலைகளை செய்து கொடுத்தால் அவன் உனக்கு பணம் தருவான்.
நீ அதை சேமித்து வைத்தால் ஒரு நாள் அரசரை பார்க்கலாம் என்றார் துறவி. துறவியிடம் சரி என்று சொன்னான். துறவியும் அவனை ஒரு தச்சனிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். தச்சன் ஆரம்பத்தில் இளைஞனிடம் சிறு சிறு வேலைகள் வாங்கினான். பின்னர் நாளாக வேலையும் உழைப்பும் அதிகமாயிற்று. 3 மாதங்கள் கழித்து இளைஞன் தன் கையில் சேர்த்து வைத்திருந்த 50 ரூபாய் பணத்துடன் துறவியை சந்தித்தான். துறவி அங்கில்லை, வெளியூருக்கு சென்றிருந்தார். ஓராண்டு கழித்து துறவியை காண சென்றான். அவன் கையில் 1000 ரூபாய் இருந்தது. இந்த முறை துறவி அந்த இளைஞனின் நிலை பார்த்து சந்தோஷப்பட்டார். சரி, நீ இப்போது அரசரை பார்க்க செல்லலாம் என்றார். புதிய ஆடைகள் அணிந்து செல்லட்டுமா என்று கேட்டான் இளைஞன். வேண்டாம், நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே செல் என்றார் துறவி. அவனும் குழப்பத்துடன் கோட்டை வாசல் அடைந்தான். முன்னர் அவனை விரட்டிய காவலர்கள் இப்போது அவனை உள்ளே அனுமதித்தனர். அவனும் அரண்மனைக்குள் சென்று பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்தான். அமைதியாக இருந்த அந்த அறை பரபரப்பானது. அரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்ற சப்தம் கேட்டது. அரசரே வந்து விட்டார். அத்தனை பிரகாசமாக கம்பீரமாக அவன் முன்னே காட்சியளித்தார் அரசர். அரசர் அவருடைய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தார். அதிகாரி ஒவ்வொருவரின் பெயரை அழைக்க அவர்கள் தங்கள் வந்த நோக்கத்தை கூறி தீர்வை பெற்றனர். இப்போது அந்த இளைஞனின் பெயரை கூப்பிட்டார் அதிகாரி. அவனும் கம்பீரம் பொருந்திய மாமன்னரின் முன் பணியுடன் நின்றான். அவனுக்கு பேச வாய் வரவில்லை. அவன் பசியின் கவலையால் வாடிய போது மன்னரை சந்தித்து உதவி பெற விரும்பினான். தற்போது அவனுக்கு அந்த கவலை இல்லை. வேறு எந்த கவலையும் இல்லை. எதை கூற வேண்டும் அரசரிடம் விழிப்பிதுங்கி நின்றான். அப்போது மன்னர் பேசினார். தம்பி, உனக்கு என்ன கவலை? ஏன் கூற தயங்குகிறாய்? தயங்காமல் பேசு என்றார். இந்த குரல் அவனுக்கு தெரிந்த குரலாக இருந்தது. உடனே இளைஞன் மன்னரை பார்த்து, உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பார்த்து விட்டேன். எனக்கு வேறெந்த குறையும் இல்லை மன்னரே என்று சொல்லிவிட்டு திரும்பி போக புறப்பட்டான். மீண்டும் மன்னர் தம்பி என்று அழைத்தார். இப்போது இளைஞனுக்கு புரிந்தது, தனக்கு பிழைக்கும் வழி சொல்லி தந்த துறவியின் குரல்தான் இது என்று. மாமன்னரே துறவியாக வந்து தனக்கு உதவிய வழிகாட்டி என்று அறிந்தபோது இளைஞன் மாமன்னரின் கால் தொட்டு வணங்கி கண்ணீர் மல்க நன்றி கூறி விடை பெற்றான். இப்படி பசி, நோய் முதலான அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் குடிமக்களை காத்து நின்ற மாமன்னரின் வழியையே மக்களும் பின்பற்ற ஆரம்பித்தனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க. மீண்டும் வேறொரு கதையில் நாம் சந்திக்கலாம்.